வணக்கம் அன்பு நண்பர்களே. டிடிவிக்கு மாற்று எடப்பாடி பழனிசாமியின் புது ரூட்டு. அப்படி என்ன ரூட்டு போடுறாரு, டிடிவி தினகரனை எந்த விஷயத்தில் மாற்றா பார்க்குறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பேச போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதிமுகவும் அங்கே இருக்கக்கூடிய பிளவுகளும் ஒட்டி பிறந்த இரட்டைக்குழல் துப்பாக்கி மாதிரி. பன்னீர்செல்வம் நீக்கம், டிடிவி தினகரன் அவர்கள் வெளியேற்றப்பட்டு தனியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நடத்திட்டு இருக்காரு. சசிகலா அவர்கள் வழக்குகளை போட்டுட்டு இன்னுமே அவங்க தான் அதிமுகவோட பொதுச் செயலாளர்னு கிளைம் கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கேசி பழனிசாமி, செங்கோட்டையன் அரை டஜன் பேர் வெளியில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான குழப்பமான ஒரு சூழலில் டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ளே சேர்க்கறதுல தொடர்ச்சியாக தயக்கம் காட்டுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அண்மையில் அமித்ஷா டெல்லி அவர்களுக்கு அழைத்து கூட அந்த கூட்டத்திலையும் டிடிவி தினகரன் தேவையே இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டு வந்திருக்காராம் எடப்பாடி பழனிசாமி. அப்படி என்ன வகையான ஒரு மாற்று ஆப்ஷன் வச்சிருக்காரு? ஏன்னா டிடிவி தினகரன் முக்கியம்னு ஏன் முதல்ல பாஜக தரப்பு நினைக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஒட்டுமொத்தமாக பாமக உட்பட ஒரு 75 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க. 5 சீட்டு பாட்டாளி மக்கள் கட்சி, 66 சீட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதில் 4 பேர் இப்போ ஓபிஎஸ் உட்பட ஓபிஎஸ் அணியில் இருக்காங்க. அதுபோக பாரதிய ஜனதா கட்சி 4 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த அணி 75 சீட்டு ஜெயிச்சிருந்துச்சு. ஆனால் 21 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக பாஜக கூட்டணி தோல்வி அடைகிறதுக்கு டிடிவி தினகரன் காரணமாக இருந்தார். அப்போ டிடிவி தினகரனுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. டிடிவி தினகரனால 21 தொகுதிகளில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு டேட்டா, அதுதான் பாஜக முன்வைத்த ஒரு டேட்டா. ஆனால் டிடிவி தினகரனை ஓரங்கட்டக்கூடிய அளவுக்கு சில பாலிடிக்ஸ் காய் நகர்த்தல்களை நோக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நகர்ந்திருக்கு. ரொம்ப குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதுக்கு தான் அவர் எதை மாற்றாக எடுக்கிறார்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்களோடு இருந்த பெரும்பான்மையான புள்ளிகள் இன்னைக்கு இல்லை. அவரோடு களம் கண்ட வேட்பாளர்களே பல பேர் மாறிட்டாங்க. உதாரணத்திற்கு உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் 55,000 ஓட்டு எடுத்துச்சு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதுக்கு காரணமாக இருந்த மகேந்திரனே இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்களோடு இல்லை. டிடிவி தினகரனோடு 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் சில பேர் கூட இப்போ அதிமுகவில் பல பேரும் இணைஞ்சிட்டாங்க. ஸோ அங்கே ஒரு வலுவில்லாத அந்த டிடிவி தினகரனை இன்னைக்கு நம்ம பொருத்தி பார்க்க முடியாது. இன்னொன்று, அன்றைக்கு இருந்த டிடிவி தினகரன் 2021 2% மேலே ஓட்டு எடுத்தார். அன்னைக்கு அவர் திமுகவோடையும் இல்லை, அதிமுகவோடையும் இல்லை, பாஜகவோடையும் இல்லை, எல்லாரோடையும் முரண்பட்டார். அதனால் அவர் ஒரு லீடராக பார்க்கப்பட்டு ஒரு 2% மக்கள் ஓட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது. அவரோட முக்கியமான விஐபிகள் இல்லை அப்படின்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒரு தரவை காட்டுகிறாரா? அதெல்லாம் மட்டும் இல்லாமல் அப்போ டிடிவி தினகரன் இல்லாமல் ஜெயிக்க முடியுமா? ஒரு காலகட்டம் வரைக்கும் தென் மாவட்டங்கள் அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பேக் போனாக இருந்ததே முக்குளத்தோர் ஓட்டு வங்கி தான். ஸோ அந்த ஓட்டு வங்கியில் ஓட்டை போட்டு விட்டார் டிடிவி தினகரன், அந்த ஓட்டு வங்கியில் ஓட்டை போட்டு விட்டார் ஓபிஎஸ், அந்த ஓட்டு வங்கியில் ஓட்டை போட்டு விட்டார் சசிகலா அப்படின்னு விமர்சனங்கள் வந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா தரப்புக்கு ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்து காட்டியிருக்காராம். தென் மாவட்டங்களில் மொத்தம் இருக்கக்கூடிய 58 சட்டமன்ற தொகுதிகளில் 18 தொகுதிகளில் அதிமுக ஜெயிச்சிருந்தாலும் அதில் 12 தொகுதிகளில் ஜெயிச்சவங்க முக்குளத்தோர். டெல்டா மாவட்டத்தில் அதிமுக மொத்தமே 4 தொகுதிகளில் தான் ஜெயிச்சிருந்துச்சு. அந்த 4 பேருமே முக்குளத்தோர். ஸோ முக்குளத்தோர் இதுக்கு எதிராக இல்லை. அந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாலும் கூட அவர் இல்லாட்டாலும் இந்த முறை நாங்கள் அதை விட அதிகமான எண்ணிக்கையில் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்லாம் அமித்ஷா கிட்ட விளக்கியிருக்காங்க. சரி, எல்லாம் சரிங்க, முக்குளத்தோர் உங்களை நம்பணுமே. ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலில் 10.5% இடஒதுக்கீடை வன்னியர் சமூக மக்களுக்கு கொடுத்தீங்க. ஸோ அதுதான் தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர்கிட்ட கடுமையான அதிருப்தியை உருவாக்குச்சு அப்படின்னு ஒரு செய்தி உலாவுது. இந்த நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்கிற ஒரு அஸ்திரத்தை கையில் எடுத்திருக்காரு. தெய்வ திருமகன் அப்படின்னு கொண்டாடப்படக்கூடியவர், தேசியமும் தெய்வீகமும் தன்னுடைய 2 கண்கள் அப்படின்னு கொண்டாடப்படக்கூடியவர். இது எல்லாற்றுக்கும் மேலாக வாழ்ந்து மறைந்த கடவுளா முக்குளத்தோர் மக்கள் மட்டுமல்ல, தென் மாவட்டங்களில் பல சமூக மக்களை மதிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவரையா அவர்களுக்கு அவருடைய பெயரில் பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி எழுதியிருக்கார். அதைத்தான் அவர் அமித்ஷா அவர்களை சந்திக்கிற போதும் வலியுறுத்தினார். முன்னதாக செய்தியாளர்கள் சந்திப்பிலையும் அதை சொல்லியிருந்தார். திண்டுக்கல்ல பரப்புரையில் பேசுகிற பொழுதும் சொன்னார், பசுமன் முத்துராமலிங்க தேவரையா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும், மதுரையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு அவர் பெயர் சூட்டணும் அப்படின்லாம் சொன்னார். அது பாஜக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஜான்பாண்டியன் கட்சி போன்றவர்களாம் எதிர்த்தாலும் கூட அதற்குள்ள ஒரு நுணுக்கமான அரசியல் பார்வையை வைத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. தென் மாவட்டங்களில் சரிந்து போய் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூக மக்கள் கிட்ட தன்னுடைய செல்வாக்கு சரிந்து போய் இருக்கிற நிலையில பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றி பேசுகிற பொழுது, அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை எழுப்புகிற பொழுது அது சமன் செய்யப்பட்டோம். டிடிவி தினகரனை இங்கே சவுத்துலேருந்து வெளியேற்றிடலாம், அதாவது மக்கள் மனங்களில் தன் மீதான வெறுப்பை வைத்து தான் அவர் ஓட்டு அறுவடை செய்ய முடியும், அதை வெளியேற்றிடலாம் அப்படின்னு ஒரு வியூகம் வகுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதே நேரத்தில் இதில் இன்னொரு மிக முக்கியமான அம்சம் இருக்குது. டிடிவி தினகரன் என்ன பண்ணிட்டார்னா,
பசுமன் முத்துராமலிங்க தேவரையா அவர்களுக்கு இவர் ஒரு பாரத ரத்னா வழங்கணும், விமான நிலையத்துக்கு பெயர் சூட்டணும்னு சொன்னோடனே அதற்கு எதிர் திசையில் சில தினங்கள் பேச போய் அது அவருக்கே பேக்ஃபயர் ஆகி இருந்தது. ஸோ அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமியினுடைய இப்போ டிடிவிக்கு மாற்று என்கிற ஒரு காய் நகர்த்தல்ல முக்குளத்தூர் சமூக மக்கள்கிட்ட நம்பிக்கையை பெறணும். இன்னும் சொல்ல போனால் அதிமுகவில் பொருளாளர் பதவியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்பட்ட பின்பு அதே சமூகத்தை சேர்ந்த திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டுச்சு. சரி, அதுதான் அவருக்கு கொடுத்துட்டீங்க. கட்சியில் எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவியில் இருந்தார் ஓபிஎஸ், அது ஒரு முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த ஆர்பி உதயகுமாருக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு என்பதையெல்லாம் அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். இதெல்லாம் வைத்து அவர் இந்த தேர்தலில் முக்குளத்தோர் ஓட்டை ஈர்க்கின்ற வகையில் சில காயநகர்த்தல்களை செய்கிறார். அதற்காக அவர் பசுமன் முத்துராமலிங்க தேவரையா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்கிற அஸ்திரத்தையும் கையில் எடுத்திருக்கிறார். ஒருவேளை அவருடைய கோரிக்கையை ஏற்று மத்திய பாஜக அரசு பசுமன் முத்துராமலிங்க தேவரையா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கிவிட்டது என்று சொன்னால், அதை அறிவித்து விட்டது என்று சொன்னால், அடுத்தபடியாக தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் சங்கங்களின் சார்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய கூட்டத்தையும் நடத்துவதற்கான முஸ்தீப்புகளில் அவர் ஈடுபடக்கூடும். ஸோ அந்த வகையில் அவர் டிடிவி தினகரனுக்கு கடுமையான செக்கை வைப்பதற்கான சில காய் நகர்த்தல்களை செய்ய தொடங்குகிறார். எதுக்கு டிடிவிக்கு செக் வைக்கணும்? இப்போனா டிடிவி தினகரன் அவர்கள் கூட்டணியை முறித்து கொண்டு வெளியேறிய பின்பு அதுவரை அதிமுகவுக்காக பிரச்சாரம் செய்வீர்களா என்று கேட்டால் அவர்கள் அழைத்தால் போய் பிரச்சாரம் செய்வேன் என்று சொன்னார். இப்பொழுது டிடிவி தினகரன் அவர்கள் அதற்கு மாறுபட்ட திசையில் இருந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக வைத்துக்கொண்டு தேர்தலை சந்தித்தால் திமுகவை வீழ்த்த முடியாது என்கிற துணையில் பேசுகிறார். ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது டிடிவி தினகரனுக்கு வைக்கும் செக்காகவும் இதை பார்க்கிறார். பார்க்கலாம், இந்த சக்கர வியூகத்தில் யார் கை ஓங்க போகிறது? டிடிவி மீண்டும் கூட்டணிக்குள் வரப்போகிறாரா, அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முறுக்கி கொண்டு நின்று கொண்டே கூட்டணியை காவு கொடுக்க போகிறாரா, டிடிவி தினகரனை வெளியேற்றப் போகிறாரா? டிடிவி இல்லாத தென் மாவட்ட அதிமுகவுக்கு 500,000 ஓட்டுகள் தொகுதியில் குறைந்தால் கூட அது கூட வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்காற்றும். அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் எடப்பாடி பழனிசாமி என்பதை காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.